புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்க போறோம். குறிப்பாக அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கி அதிமுக பெரிய லெவல்ல டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருந்துட்டு இருக்கு. 8 முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக 4 முறை, காங்கிரஸ் 3 முறை. அது தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கடைசியா கட்டக்கல்ல அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,12,282 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,15,305 பேரும், மொத்தம் ஒரு 2,27,588 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களா அறந்தாங்கியில இருக்காங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறந்தாங்கி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் அவர்களே மீண்டும் போட்டி போடுறாரு. பாஜகவின் சார்பாக கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் போட்டி போடுறாங்க. தாவேகாவின் சார்பாக முகமது பர்வேஷ் அவர்கள் போட்டி போடுறாரு. முகமது பர்வேஷ் அவர்கள் ஏற்கனவே ஊரக உள்ளாட்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நபராக இருக்காரு. தலைமைக்கு மிக நெருக்கமான நபராக இருக்காரு. விஜயனுடைய நம்பிக்கை பெற்ற தளபதிகளில் ஒருவராக இருக்கிறாரு. அதே போல புஷியானந்தருடைய நம்பிக்கைக்கு உரியவராக முகமது பர்வேஷ் அவர்கள் இருக்காரு. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முத்துலட்சுமி செல்வரத்னம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக பர்வேஷை பத்தி பேசி ஆகணும். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக அறந்தாங்கி பார்க்கப்படுது. ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளராக முகமது பர்வேஷ் அவர்கள் இருக்காரு. தொகுதிக்கு கிராஸ் ரூட் வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. பிரச்சாரத்தை நான் நேரடியாக விட்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நல்ல வரவேற்பு என்பது பர்வேஷ் மக்கள் கொடுத்திருக்காங்க. நல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. களம் எப்படி இருக்கு சந்தோஷ்? நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? கருத்து கணிப்பு ரொம்ப ஒரு க்ளோஸ் கால் தான் எல்லாருக்குமே தெரியுது. காங்கிரஸ் சார்பா ராமச்சந்திரன் ஒரு எட்ஜ் 34, பாஜக கவிதா 30%, தாவேகா முகமது பர்வேஷ் 32%. ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக இருக்கிறது. குறிப்பாக முகமது பர்வேஷ் 32% வாங்கி கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்குறாரு. ராமச்சந்திரன் அவர்களுக்கும் பர்வேஷுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாக நாம பார்க்கப்படுறோம். அறந்தாங்கியில காங்கிரஸ் 34% எடுத்து ஒரு லீட் எடுக்கிறாங்க. இது கடைசி கட்ட பரப்புரைகள் இந்த நேரங்கள்ல எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா இப்ப இருக்க ஒரு நிலைமையின்படி ராமச்சந்திரனுக்கு நாம அட்வான்டேஜ் கொடுத்திருக்கோம்.